போஸ்கோ என்னும் நாமம் போக்கிடும் இளைஞரின் சோகம், விதைத்திடும் விடுதலை தாகம், நம்மில் என்றும் தந்திடும் வேகம். அவருடைய சீடருள் ஒருவரும் சீமோன் பேதுருவின் சகோதரருமான அந்திரேயா, இங்கே சிறுவன் ஒருவன் இருக்கிறான். அவனிடம் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உள்ளன. ஆனால் இத்தனை பேருக்கு இவை எப்படி போதும் என்றார். உயிர்த்தெழுதல் நிகழ்வை தவிர அனைத்து நற்செய்திகளும் பதிவு செய்த ஒரே புதுமை 5000 பேருக்கு மட்டுமல்ல, 5000த்திற்கும் அதிகமான பேருக்கு உணவளித்தலாகும். யோவான் நற்செய்தியாளர் இந்த புதுமையை விண்ணக உணவை பற்றிய பேருரைக்கு முன்னுரையாக தருவது அதன் முக்கியத்துவத்தை உணர்த்துகிறது. பொது வாழ்வில் இயேசுவின் புகழையும் அடையாளத்தையும் உச்சத்திற்கு கொண்டு சென்றது இந்த புதுமை. இதற்கு துவக்க காரணம் ஒரு சிறுவன், அவனின் சிறிய அளவு உணவு, சீரிய தாராள மனம், அதை வெளிக்கொணர்ந்த சீடர் அந்திரேயா. ஒரு சிறிய செயல் பெரிய சமூக மாற்றத்துக்கு வித்தாக அமைகிறது. இளைஞர்கள் பலர் சிக்கல்களில் சிக்கியிருந்தாலும் சிலர் நற்செய்தியின் சிறுவனை போன்று தாராள மனத்தோடு சமூக மாற்றத்தை உசுப்பிவிட தகுந்த சூழலுக்காகவும் சரியான நேரத்திற்காகவும் தகுதியான நபருக்காகவும் காத்திருக்கிறார்கள். இத்தகைய சிறுவர்கள் அதிகம். அவர்களை கண்டுகொள்கின்ற அந்திரேயா போன்றவர்கள் குறைவு. ஒவ்வொரு இளைஞரிலும் ஒரு நன்மைத்தனம் ஒளிந்திருக்கிறது. அதை வெளிச்சத்திற்கு கொண்டு வருவது ஒவ்வொரு கல்வியாளரின் கடமை என்று தொன் போஸ்கோ அடிக்கடி சொல்வார். இறைவா, இளைஞர்களின் தாராள உள்ளத்தையும் சமூக மாற்றத்திற்கான அவர்களின் தீராத தாகத்தையும் கண்டுணர்ந்து அதை வெளிக்கொண்டு வரக்கூடிய உள்ளொளியைத்தான்